ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா பட்டாணி உருளைக்கிழங்கு அண்ட் தென் பார்த்திங்கனாக்கா பாலக்கீரை வந்து போட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் வந்து பண்ண போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு தான், நான் வந்து சப்பாத்திக்கு செய்யப்போகிறேன். நீங்கள் தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ட்ரையாக வந்து பண்ண போகிறேன். இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போடுறேன். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் தென் லைட்டாக வந்து கடலப்பருப்பு, டேஸ்ட்டுக்காக வந்து கடலப்பருப்பு வந்து போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து லிமிட்டடாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து வதக்கிட்டோம். இது லாஸ்ட்டில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் ஆஃபாக குக் ஆகிக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவும் பட்டாணியும் வந்து நல்லா போட்டு வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். வந்து பார்த்திங்கன்னா பாலக் வந்து போட்டு போகிறோம். ஸோ நல்லா வந்து உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மேத்தி லீவ்ஸு இது வந்து போடுறோம். இது வந்து டேஸ்ட்டுக்காக வந்து போடுறோம். அது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலக் வந்து ஆட் பண்ணிடுறோம். பாலக் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அண்ட் தென் கரம் மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் அதிகமாக இருக்கும். கரம் மசாலா வந்து இதிலே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதங்கிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் வைப்பேன். இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து பட்டாணியும் நல்லா வேகணும். அண்ட் தென் பொட்டேட்டோவும் வந்து வேகணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மாஷாக பண்ணுவேன் நான். ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து பட்டாணி கொஞ்சம் ஆஃப் பாயிலாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 2 விசிலுக்கு வந்து நிறுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.